வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இம்மார்டல் ஜான் ஹிம்லரை பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, ஜனநாயகனில் வர வில்லன் நேம் தான் இம்மார்டல் ஜான் ஹிம்லர். அவரை பற்றி ஏன்டா நான் தெரிஞ்சுக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஜனநாயகன் படம் நேற்று தான் போயிட்டு பார்த்தேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தளபதி தேட்டரில் கடைசியாக பார்க்குற படங்கிறப்போ கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஓகே, சரி, நம்ம வெயிட் லாஸ்க்கு வருவோம். அதில் முக்கியமாக இப்போ வெயிட் லாஸோடு கனெக்ட் பண்ணி பேசணுன்னா, ஜான் ஹிம்லருங்கிறவர் வந்து ஒரு போலீஸ் அந்த படத்தில். அவர் வந்து ஆக்சுவலாக இது ஸ்பாய்லர் தான், படம் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா, அவர் போலீஸாக இருக்கும்போது ஒரு பொலிட்டீஷியனை வந்து அரெஸ்ட் பண்ண போவாங்க. அவர் ரொம்ப அசிங்கப்படுத்தி எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டுருவார். இவர் வந்து அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல், என்னடா நம்ம நாட்டுக்காக நல்லது தானே பண்ண நினச்சோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே பேசிக்குவார். கடைசியில் சூசைட் பண்ணிக்கணுன்ற தாட்லாம் வரும். அந்த டைமில் தான் வந்து அவருக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஷேடு வந்து அவர்கிட்டயே வந்து பேசுகிற மாதிரி அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைக்காலஜிக்கலாக ரொம்பவுமே அதை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்மளுக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு அவமானமோ ஏதோ ஒரு தோல்வியோ இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் போதெல்லாம் நம்மளுக்குள்ள பல தாட்ஸ் ஏற்படும். எல்லா மனுஷங்களுக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நம்ம எந்த பாத்தை சூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜான் ஹிம்லர் வந்து சூஸ் பண்ணுற பாத்து வந்து அவர் வந்து தவறான பாதை தான் சூஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, நம்ம இந்திய மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக அவர் படித்து வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்னு வரும்போது, இப்படி ஒரு பொலிட்டிஷியனால் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அந்த ஒரு தாட்டும் வரும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு தாட்ஸ் வந்திருக்கும் போலீஸ்க்கு கண்டிப்பாக. அப்படி வரும்போது நிறைய போலீஸ் வந்து நேர்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இவர் வந்து தவறான பாத்தை சூஸ் பண்ணி ரொம்ப மக்கள் மேலே வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சிருவார். அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? என்னென்னா, இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லை ஒர்க்கில் ஏதாவது இந்த கோலை கம்ப்ளீட் பண்ணணும், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுனாலும் ஒரு நம்ம எய்மை வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறப்போ நமக்குள்ளே நிறைய மனப்போராட்டம் நடக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம காலையில் எந்திரிக்கிறதும் சரி, ஒர்க் அவுட் பண்ண போகணுங்கிறதும் சரி, ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணணுங்கிறதும் சரி, எல்லாமே நமக்குள்ளே ஒரு போரே நடக்கும்னு சொல்லலாம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கிற போராட்டத்தில் நமக்குள்ளே ஒரு 2 பேர் பேசிக்குவாங்க. ஒருத்தர் வந்து எஃபோர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவார், ஆனால் அவர் ரொம்ப காமான பர்சன் மாதிரி தான். இதுவே பார்த்திங்கன்னா, நீ ஒர்க் அவுட் பண்ணாத, நீ ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு, டிவி பாரு, ஃபோன் நோண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக, ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் மாதிரி தான் இருப்பார். ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து தூங்குறதாகட்டும், ஃபோன் நோண்டுறதாகட்டும், படம் பார்க்குறதாகட்டும் தான் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இந்த இடத்துல நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ ஒரு பாசிட்டிவான வழியை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த மன வலிமையில் ஜெயிக்கும் போது தான் நம்மளால் ஒரு எய்ம் பண்ண ஒரு இடத்த நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.